ராமநாதபுரம் மாவட்டம் ஆரிஸ்மங்கலம் வட்டம் திருப்பாலைக்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட பெரிய கண்மாயிலிருந்து விவசாய பயன்பாட்டிற்காக மண் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் விவசாய நிலங்களில் கொட்டாமல் ஒரு டிராக்டர் மண் 1200 ரூபாய் என்ற விலையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட டிராக்டர் லோடு மண் திருப்பாலைக்குடி காவல் நிலையத்திற்கு எதிரே உள்ள மனைப்பிரிவுகளில் பிளாட்டுகளில் கொட்டப்பட்டுள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் மண் ஏற்றி வந்த 12க்கும் மேற்பட்ட டிராக்டர்கள் தொடர்ந்து மந்திரநாதர் கோவில் சாலையை பயன்படுத்தியதால் அந்த சாலை கடுமையாக சேதமடைந்ததாகவும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் டிராக்டர்களை வழிமறுத்து தடுத்து நிறுத்தினர். அப்போது மண் எடுக்க அனுமதி பெற்றதாக கூறப்படும் நபருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. விவசாய பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்ட அனுமதி விதிமுறைகளின்படி பயன்படுத்தப்பட்டதா அல்லது அனுமதியை தவறாக பயன்படுத்தி வணிக நோக்கில் மண் விற்பனை செய்யப்பட்டதா என்ற கேள்வியும் சந்தேகத்தையும் பொதுமக்கள் எழுப்புகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம், கனிம வளத்துறை, வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இச்சம்பவம் குறித்து உடனடியாக விசாரணை நடத்தி உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நீங்க வண்டியை விட்டியன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். நீங்க தப்பு. நீங்க என்ன பெர்மிட் போட்டீங்க? நீங்க என்ன பெர்மிட் போட்டீங்க? விவசாய பெர்மிட் போட்டீங்க. எங்க ஊர்ல போறீங்க? இங்க பாருங்க, நீங்க எம்பி வர்றது வேற, நான் வர்றது வேற. நீங்க வர்றது வேற, நான் வர்றது வேற. ஆனா நீங்க சீட்டு போட்டோம்னு சொல்றீங்கல்ல, இப்ப ஒண்ணும் இல்ல, நீங்க சீட்டு போட்டோம்னு சொல்றீங்கல்ல, அதிகாரிகிட்ட கொண்டு இந்த சீட்டை கொடுத்து ஐயா நாங்க சீட்டு போட்டோம் மதிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. பேசுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா சீட்டு போட்டிருக்கேன், நான் கொண்டு போறேன்னா சீட்டு நீங்க விவசாயத்துக்கு தான் போட்டிருக்கீங்க, விக்கிறதுக்கு போடல சீட்டு. புரியுதா? நீங்க விக்கிறது சீட்டு போட கிடையாது, நீங்க விவசாயத்துக்கு மட்டும்தான் சீட்டு போட்டிருக்கீங்க. அப்படி சொல்லுங்க. வந்துட்டோம் போறோம் அடிச்சுக்கிறோம் அப்படி சொல்லுங்க, ஏத்துக்கிறோம். நான் சீட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு அது தப்பு இல்ல, அது தப்பு இல்ல. வந்துட்டோம்பா, நாங்க அடிச்சுக்கிறோம்பா அப்படின்னா அது வேற மாதிரி. உங்களுக்கு ஆட்டோ இங்க போட மாட்டாங்க. எல்லாரும் ரோடு நீங்க போங்க, வண்டியெல்லாம் போற வண்டியா மறைச்சு ஒரு நாள் இந்த டிராக்டர் 4 வண்டி ஓடுது, இந்த பேத்துக்கிட்டு இந்த அங்கிட்டு ஃபுல்லா பேண்ட் வச்சு எப்படி போக ரோடு போட மாட்டாங்க. ஒரு நிமிஷம், நேத்து நைட்டு ஒரு வாரம் சொல்லியிருந்தேன்னா நான் காலையில தைரியமா நாங்க பரம்பரை பட்டாக்காரங்க நக்கி குடிக்கிறாங்க கிடையாது. போய் யார் நக்கல ராஜ் ஓட்டம் சொல்லி எங்களோட பட்டம் யாருமே கிடையாது. எல்லாம் வாங்கி நிக்கிறவங்க அவ்வளவு சொல்றாங்க. அந்த யார் தெரிஞ்சு அவன் போய் நீங்க விடவே மாட்டேன். இங்க அடிச்சுருவீங்க. ஒரு வார்த்தை நைட் சொல்லிருந்தேன். நான் எங்க போயிருக்கேன், அங்க போயிருக்கேன். இந்த பாலம் நம்ம நேரில் உடஞ்சிடும். அப்ப ராஜேஷ் என்ன பாப்பேன் அப்படி பாக்கலாம். என்ன வார்த்தை பண்டகிரமா அவர் தான் பேச மாட்டாரு, பேச தெரியாதா? ஒரு வண்டி அதுல வர சொல்லி நின்றுகிட்டு பாருங்களேன், அப்படி லம்பு அவருக்கு எப்படி 2 மணி நேரம் விஓக்கு எப்படி நீங்க டைம் கொடுக்குறீங்க? நீங்க வண்டியை நீங்க மறைச்சு குறுக்க நிறுத்துங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது யாரும். அந்த வண்டியெல்லாம் எடுத்துக்கிறேன், இந்த வண்டியெல்லாம் போ.